வணக்கம் நேர்களே. 2ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேர்களே, எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை. வீண் பிரச்சனைகள் உங்களை துரத்தலாம். பொறுமை அவசியம். விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள். கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது. இடவராசி நேர்களே, செல்வாக்கு உயரும். மன தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் அமையும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். மிதுனராசி நேர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எனினும் காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தும். தடைகளை கண்டு தளராதீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள். வெற்றி தரக்கூடிய நல்ல நாள். கடகராசி நேர்களே, தன்னம்பிக்கை தரக்கூடிய சூழல் உருவாகும். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிம்மராசி நேர்களே, நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கு சிரமப்படுவீர்கள். வீண் பேராசையால் தடை தாமதங்கள் ஏற்படும். அவதானம் தேவை. கன்னிராசி நேர்களே, கவலைகளை மறந்து தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். தூரெடுத்த செய்தி மன ஆறுதலை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. துலாராசி நேர்களே, தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். தடைகள் விலகும். புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். விருச்சிகராசி நேர்களே, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். நீண்டகால ஆசை நிறைவேறும். வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். தனுசு ராசி நேர்களே, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் உருவாகும். குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும். தூரெடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும். பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். மகர ராசி நேர்களே, மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள். அயலவருடன் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள். வீண் கருத்து முரண்பாடுகளால் மனக்கவலை ஏற்படும். கும்பராசி நேர்களே, வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். தெளிவான முடிவுகள் எடுங்கள். பண விடயத்தில் திட்டமிட்டு செயலாற்றுவது நன்மை பயக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். பொறுமை அவசியம். மீனராசி நேர்களே, பொறுமையுடன் செயலாற்றுங்கள். அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். இறை வழிபாட்டால் நன்மை கிட்டும். அதிக தன்னம்பிக்கை தேவைப்படுகிறது. பொறுமையுடன் செயலாற்றுங்கள்.